of Avoyar and the revolutionary spirit of Bharadiyar as a navigator of modern world filled with technology, education and the challenges of today's youth. How they react? What advice would they give? This evening, our talented students from grade 8 will bring this imaginative scenario to life on this stage. Take the center stage. மேலுலகம் பங்கேற்போர் ஔவையார் பாரதியார். அவ்வை பெருமாண்டியே, நம் உலகிற்கு விளம்பரம் வந்துள்ளது, கண்டீர்களா? ஆம் மகாகவி, நானும் கண்டேன். தமிழ்நாடு என்று அழைக்கப்படும் மூவேந்தர்கள் ஆண்ட பகுதிகளில் இருந்து வந்துள்ளது. அம்மையே, தொலைக்காட்சி துறையில் நடிக்க அழைத்துள்ளனர், அதுதானே? அதுவும் கண்டேன். மற்றொன்று, பள்ளி குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க ஆசிரியர் வேண்டுமாம். என் காலத்தில் குருவிடம் சென்று கல்வி கற்றோம். இக்காலத்தில் குருவையும் அழைத்து மாணவர்களையும் அழைத்து ஒரே இடத்தில் கல்வி கற்பிக்கின்றனர். நல்ல செயல், நல்ல செயல். ஆம் அம்மையே, நாம் இருவரும் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க செல்வோமா அல்லது தொலைக்காட்சி தொடரில் நடிக்க செல்வோமா? மகாகவி, தொலைக்காட்சி தொடர்கள் என்றால் என்ன? இதோ பாருங்கள். இவர்கள் நடிகர்களா? ஆஹா, என்னை போலவே இருக்கின்றார்கள். இது சரியாக வராது. நாம் குழந்தைகளுக்கு தமிழ் கற்பிக்க செல்வோம். ஆம் அம்மையே, அவ்வாறே செய்வோம். காட்சி 2. இடம் சென்னை அண்ணா சாலை. பங்கேற்போர் ஔவையார் பாரதியார் பொதுமக்கள். மகாகவி, இது பல்லவ மண்டலம் தானா? எப்படி மாறிற்று? விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பள்ளி எங்குள்ளது? ஊர்திகள் எல்லாம் புதிதாக உள்ளனவே. இதோ தானியங்கி வாகன ஓட்டுநரிடம் கேட்போம். என்ன தலைவா, ஆட்டோவா? எங்க போகணும்? இந்த பள்ளி முகவரி எங்குள்ளது என கூறுவீரா? இதுவா? அந்தாண்ட போய் சோத்தாங்கல் பக்கம் திரும்பினா சிக்னல் வரும், அங்கே தான் இருக்கே. குந்துவாத்தியாரே, இஷ்டன்னு போறேன். மகாகவி, இது தமிழகம் தானா? வேறு ஏதோ மொழி பேசுகிறார்களே. அம்மையே, இது தமிழ் மொழிதான். பல மொழிகளின் கலப்படத்தான் மாறிவிட்டது. அங்கே என்ன கூட்டமாக உள்ளது? அதுவா, சீரியல் ஷூட்டிங் நடக்குது. அதையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. பார்ப்போமா? வாங்கள் தாயே. என்னம்மா நீங்க பதில உடனே சொல்லிட்டீங்க. இப்படி சொன்னா நான் எப்படி ஒரு சீல 3 வருஷம் இருக்கு, திரும்ப 3 வேற அதையே சொல்லணும். சொல்லுங்க. ரோலிங் கேமரா ஆக்ஷன். அப்பா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா என்னால அங்க போக முடியாது. மஞ்சு சொல்லுவது சரிதானே, அவளால் எப்படி அங்கே போக முடியும்? அவங்க சொல்றது சரிதானே, அவளால் அங்கே எப்படி போக முடியும்? நீங்களாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது மஞ்சுவால் அங்க போக முடியாதுதான். இருந்தாலும் அவங்க போய் தான் ஆகணும். இப்படி ஒரே டைலாக் இருக்கிற அத்தனை பேர் சொன்னீங்கன்னா ஒரு ஸ்லேட் முடிஞ்சிரும். மகாகவி, இது என்ன? இதுதான் தொலைக்காட்சி தொடர்களா? என்ன பாட்டி வேஷமா? பொருத்தமா இருக்கு. அவ்வையே, கேட்டீரா? வேடதாரிகள் உண்மையானவர்களாகவும் உண்மையானவர்கள் வேடதாரிகளாகவும். இதுதான் இன்றைய தமிழ்நாடு. வாங்கள் பள்ளிக்கு செல்வோம். காட்சி 3. இடம் பள்ளிக்கூடம். பங்கேற்போர் ஔவையார் பாரதியார் பள்ளி நிர்வாகி.
வணக்கம், வாருங்கள். எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள்? நாங்கள் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க இங்கு வந்துள்ளோம். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்கள் பயோடேட்டாவையும் கொடுங்க. இது ஒன்றும் புரியவில்லையே. அப்ளிகேஷன் என்றால் என்ன கவிஞரே? பயம் காட்டல் என்றால் என்ன? நீர் அச்சம் தவிர என்று எழுதினீர். இது என்ன புதிய பயம் காட்டல்? பெருமாட்டியே, விண்ணப்ப படிவம் தங்களது சுய விவரங்களை கேட்டுள்ளனர். ஓ அப்படியா? நாம் அனைவரும் அறிந்தவர்கள் தானே. அவ்வை 3-4 பேர் உண்டு என்கிறார்கள். நீங்கள் எக்காலத்தவர்? நான் வள்ளுவம் தந்த வள்ளுவர் காலத்தவர். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழிப்பாடல் எழுதியவர். ஆதார் கார்டு நகல் இருந்தால் தாங்க. ஸ்மார்ட் கார்டு, பான் கார்டு, ஜெராக்ஸ் இருந்தாலும் தாங்க. ஏற்காடு, முதுமலை காடு, முல்லை நிலத்து காடு தெரியும். நீங்கள் கூறுவதை அறிந்ததில்லையே. நீங்கள் இந்த உலகில் இருப்பது என்றால் இது எல்லாம் வேண்டும். நீங்கள் இந்த உலகில் இருப்பதற்கான சான்றுதான் ஆதார். சரி, பரவாயில்லை. பல நூல்கள் எழுதியிருப்பதால் இங்கு பணிபுரியுங்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குலங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. வாழ்க வளமுடன். காட்சி 4. இடம் பள்ளி வகுப்பறை. பங்கேற்போர் ஔவையார், பாரதியார், மாணவர்கள். வணக்கம். டேய் உங்க பாட்டிடா, அம்மான்னு சொல்லக்கூடாது. இப்போ பொதுவாக குட் மார்னிங் மேடம் சொல்லிடுவோமா? டேய், தமிழ் தாத்தானா யாருன்னு தெரியுமா? யாது திருவள்ளுவரா? இல்லடா, வஉசியா ஊவேசாவா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது உவே சாமிநாதர் தானே? அவர் தான். அவங்கள மாதிரி இவங்களையும் தமிழ் தாயின்னு கூப்பிடுவோமா? என்னங்க பேச்சு? ஆத்திச்சூடி எழுதியது யார் என்று தெரியுமா? தெரியும். ஹிப்ஹாப் தமிழின் ஆதி தானே? இல்லை, மாணாக்கர் ஆத்திச்சூடி எழுதியது யார் என்று தெரியுமா? ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி, இது நியூ ஏஜ் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி, இது நியூ ஏஜ் ஆத்திச்சூடி. குளானானு குளிச்சு குடி, கந்தனானு கசங்கி கட்டி, அறம் செய்ய விரும்பு அவனை ஒப்புரவு ஒழுகு. நிறுத்துடா. ஆத்திச்சூடி எழுதினது ஔவையார் தானே தாயே? சரியாக சொன்னார். இவர் ஏன் அழுது கொண்டிருக்கிறார்? இவங்க 2 பேரும் என்னை அடிச்சிட்டாங்க. ஏன் அடித்தீர்கள்? தாயே, எல்லா ஆசிரியர்களும் நாங்க நல்லா படிச்சு எங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க வைக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு ஏன் இவரை அடித்தீர்கள்? இவன் தான் ஆனந்து. படிச்சு பெரிய வரக்குள்ள இங்கே ஓடிட்டனா, அதனால தான் கையில சிக்கும் போது கண்ணீர் வடிக்க வச்சோம். ஆறுவது சினம் என்று கூறினேன், அதை மறந்து விட்டனரே. தந்தை தாய் பேன் என்றால் என்ன மாணாக்கர்? அப்பா அம்மா தலையில் நிறைய பேன் உள்ளது சரிதானே தாயே? டேய், அது இல்லடா, அப்பா அம்மாக்கு ஃபேன் போட்டு விடணுமா? தந்தை தாய் பேன் என்றால் தாயையும் தந்தையும் முதுமையில் பாதுகாக்க வேண்டும். சரிதானே தாயே? சரியாக சொன்னாய் குழந்தாய். இவர்கள் எங்கே ஓடுகிறார்கள்? தாயே, எங்கள் வகுப்பு கணக்காசிரியர் அடிக்கடி கூட்டி பெருக்கினால் நன்றாக கணக்கு வரும் என்று கூறினார். அதற்கு ஏன் இவர்கள் ஓடுகிறார்கள்? விளக்கமாறை எடுத்து வராண்டாவை கூட்டி பேருக்கு செல்கிறார்கள். இது என்ன எனக்கு வந்த சோதனை? மாணாக்கர் ஏன் காலதாமதம்? டேய், அவங்க ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்கடா. அதுவா எங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சிட்டாங்க. ஒரே சண்டை. ஏன் அடித்தார்கள்? வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டாரு, அதுக்கு அடிச்சிட்டாங்க தாயே. அவளோ நல்லவரா? கொடுத்த கடனை வேண்டாங்கிறாரு. ஐயோ தாயே, உங்க அப்பா 5000 வாங்கினாரு. நான் திருப்பி கொடுத்தது 1005. நீங்களே சொல்லுங்கள் தாயே. வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாரு, அதுக்கு அடிச்சிட்டாங்க. 5001 திருப்பி 1005 கொடுத்தாரு. சொன்ன சொல்ல காப்பாற்றணும்ல தாயே. அவர் உன்னையும் சேர்த்து அடிச்சிருக்கணும். உன் பெயர் என்ன? என் பெயர் பிருத்திவி. சரியாகத்தான் வைத்திருக்கிறார்கள். பொருத்தம்தான். என்ன பாட்டி பொருத்தம்? தமிழில் உன் பெயருக்கு பொருள் மண்ணாங்கட்டி. பொருத்தம் தானே? எனது மண்ணாங்கட்டியா? தமிழில் என் பெயருக்கு என்ன தாய் பொருள்? என் பெயர் யாஷிக். யாசித்தல் என்றால் பிறரிடம் கேட்பது. குழந்தைகளுக்கு பெயரிடும் போது சிந்தித்து பெயரிடுங்கள். நண்பகல் உணவு கொண்டு வந்தது யார்?
எல்லாரும் தான் கொண்டு வந்திருக்கோம். நான் அதை கேட்கவில்லை. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நானே கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கேன். நான் அதை கேட்கவில்லை. நண்பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யார்? தாயே, ஜன்னல் வழியா வேடிக்கை பார்க்க விடுறதே இல்லை. யார் கொண்டு வந்தாங்க போனாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? வேடிக்கை பார்க்க விடுங்க, தெளிவா சொல்றோம். தாயே, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது கர்ம வீரர் காமராஜர் தானே தாயே? சரியாக சொன்னாய். உன் பெயர் என்ன? அறிவழகன். பெற்றோரே, உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர் சூட்டுங்கள். பாட்டி, இவன் நியூ ஸ்டூடெண்ட். இதற்கு முன்னர் எங்கு கல்வி கற்றாய்? லாத்திகுளம் ஸ்ரீ அம்பாள் வித்யாலய பள்ளியில் தாயே. தந்தையின் பணி மாறுதல் காரணத்துக்காக இங்கு வந்தோம். நன்று குழந்தாய், நன்கு கற்று சிறப்பாக வர வேண்டும். தங்கள் வாழ்த்தார் நல்ல நிலைமைக்கு வருவேன் தாயே. நன்றி அம்மா. நன்றி. அன்னையே, வகுப்பு முடிந்ததா? 21ஆம் நூற்றாண்டின் மாணாக்கர் எப்படி கல்வி கற்கிறார்கள் கண்டீர்களா? ஆம் மகாகவி, தமிழ் மொழி பேசுவது மிகவும் குறைந்து விட்டது. எழுதுவதிலும் பிழைகள் அதிகரித்து விட்டது. எழுதிய நீதி நூல்களுக்கான பயன்கள் சிறிதும் இல்லையே. அன்னையே, யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடினேன். உலக நாடுகள் பழமையான தமிழ் மொழிக்கான மரியாதையை கொடுக்கிறது. தமிழ் இனி மெல்ல சாகும். அப்படி கூறாதீர்கள் மகாகவி. மொழி மீது பற்று கொண்டவர்கள் இன்றும் உள்ளனர். மொழியை யாராலும் அழிக்க முடியாது. நாம் உலகம் செல்லலாமா தாயே? ஆம் மகாகவி, அங்கே இருப்பவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். போற்றுவோம், காப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.